வணக்கம். என் பேர் அந்தோனிமா. நான் ஊத்து எஸ்டேட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து எங்களுக்கு விஆர்சி கொடுத்து அனுப்பிட்டாங்க. 6 மாதம் ஆகிட்டு. எங்களுக்கு ரேஷனும் கிடையாது, ஓட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் காலகாலமாக 4 தலைமுறையாக நாங்கள் எஸ்டேட்டில் வாழ்ந்தவங்க. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி தாத்தா கூட அங்கே வாழ்ந்தவங்க தான். அது இப்போ வந்து எங்களுக்கு அந்த உரிமை இல்லைன்னு சொல்லி எங்களை வந்து புறக்கணிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து இப்போ எஸ்டேட்டில் கொஞ்ச நாள் வாழ்வோம், இங்கே வந்து எஸ்டேட் கீழே வந்து வேலை பார்ப்போம். அப்படி வந்து போய் இருக்கிறதுனால கலெக்டர் வந்து நாங்கள் மொத்தத்திலே அங்கே இல்லை, உங்களுக்கு ஓட்டு உரிமை இல்லைன்னு கலெக்டர் சொல்லுதாரு. எதுக்கு கலெக்டர் சொல்லுதாருன்னா, எங்களை எப்படியாவது எங்களை நசுக்கி கீழே கொண்டு வந்துருங்கிற எண்ணம் தான் அவருக்கு, வேற எதுவுமே இல்லை. அவருக்குள்ள சொத்தை நாங்கள் கேட்கல, எங்கள் உரிமையை தான் நாங்கள் அவர்கிட்ட கேட்போம். எங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை அவர் கொடுக்கணும். ஏன்னா ரேஷன் வந்து கவர்மெண்ட் கொடுக்கு, ஏன் அதை அவர் தடுக்காரு? எங்களுக்கு 3000 ரூபா கொடுக்கணும், ஏன் அதை கொடுக்காம வச்சிருக்காரு? கொடுக்கணும், எங்களுக்கு கண்டிப்பா எங்க உரிமையை கொடுங்க. ஏன் எங்க ஓட்டை எங்களுக்கு அவர் தரணும். அவர் வந்து எங்களுக்கு தர மாட்டுக்காரு. எதுக்கு தர மாட்டுக்காருன்னா, நாங்க இல்ல, அப்ப நாங்க இல்லைன்னா நாங்க செத்து போனதுக்கு அர்த்தமா? அவர் அப்படி எங்களை நினைக்காரு. 14 பேருக்கு மட்டும்தான் அங்க இருக்குன்னா நாங்க அப்ப என்ன செய்வாங்க? பிள்ளைகளை நாங்க ஸ்கூல்ல சாப்போம், எங்க பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், நாங்க கீழே தான் வேலை பார்க்கணும், எங்க மாப்பிள்ளை வேலை பார்க்க, நாங்க ஒரு 2 நாள் வருவோம், 2 நாள் எஸ்டேட்டுக்கு போவோம். நாங்க இல்லாத நேரம் அவர் வந்து எஸ்டேட்ல வந்து பார்த்துட்டு ஒருத்தருமே இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாதுல. கோர்ட்ல இருந்து வந்த சம்மனையே இவர் மதிக்காம எங்களுக்கு கொடுக்கல, எங்களுக்கு ரேஷன் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அவங்கவுங்க அராஜகம் பண்ணக்கூடாது, இல்லை எங்க வயிற்றுல அவங்க அடிக்காங்க, அடிக்கக்கூடாது. எங்களுக்கு ஓட்டு வந்து எஸ்டேட்ல தான் வேணும். நாங்க 2 ட்ரிப்பு ஃபார்ம் நிரப்பி கொடுத்துருக்கோம். எங்களுக்கு கண்டிப்பா எஸ்டேட்ல எங்களுக்கு ஓட்டு வேணும். எங்க அந்த உரிமைக்காக நாங்க போராடுவோம். வேற எங்கேயும் நாங்க ஓட்டு போட மாட்டோம். நாங்க எப்படி ஒரு 6-7 ட்ரிப்பு பண்ணியிருக்கோம். ஆமா, போட்டது கூடுதல் தான் இருக்கும். இப்போ வந்து 2020 லாஸ்ட் எலெக்ஷனா இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு நாங்க கேட்பையா. எங்களுக்கு வந்து இன்னும் வந்து எஸ்டேட் அடைச்சிட்டாங்கன்னா நாங்க இன்னும் அந்த பகுதிக்கு போக முடியாது. எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கேட்கணும்னு தான் நாங்க கலெக்டர் காலில் கூட விழல. அந்த அளவுக்கு நாங்க கேட்டோம். கலெக்டர் அதுக்கு எங்களுக்கு செவ்வியா கொடுக்க மாட்டேக்காரு. எங்களுக்கு எப்படினாலும் கரண்ட் இல்லாம ஆக்குனாங்க, தண்ணி இல்லாம ஆக்குனாங்க, பச நுப்பாட்டினாங்க, எல்லாத்தையும் எங்களை போராடி எங்களை பார்க்கணும். இல்லை அப்படிலாம் எங்களை எல்லாத்தையும் மாஞ்சோள மக்கள் அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிக்கட்டும் கலெக்டர். அவர் அந்த நிலைமையில தான் எங்களை பார்க்காரு. இப்படி ஒரு இருதயம் உள்ள கலெக்டர் நாங்க பார்த்ததே இல்லை. இவ்வளவு ஒரு இருதயம் அவருக்கு கடினமா இருக்கு. நாங்க என்ன செஞ்சோம் மாஞ்சோள மக்கள்? அவரை நாங்க ஓட்டை தான் கேட்கோம், வேற எந்த உரிமையும் அவர்கிட்ட நாங்க கேட்கல. எங்க கூட ஓட்ட கூட எங்க ரேஷனை கூடன்னு தான் கேட்டோம். நாங்க போடலையே, போராடலையே, நாங்க போராட்டம் பண்ணல. எங்களுக்கு எங்க ஓட்டை கொடுங்க. நாங்க இந்த வருஷம் இந்த ஒரு 5 ஆண்டு தான் நாங்க ஓட்டு போடுவோம். வேற நாங்க எங்க போய் போட போறோம்? நாங்க எங்க பிறந்த ஊர்ல போய் நாங்க போடணும்னா நாங்க எப்படினாலும் போட்டுக்கலாம். நாங்க வாழ்ந்த பூமி, நாங்க அதுல எத்தனை ஆண்டு எங்க பாட்டி தாத்தா தலைமுறை, எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க பாட்டி தாத்தாலாம் அந்த ஊர்ல அடக்கம் பண்ணவங்க. நாங்க எங்க கல்லறை எல்லாம் கெட்டி நாங்க வாழ்ந்தவங்க. 3, 4, 5 தலைமுறையா இருந்த இடம். எங்களுக்கு அந்த உரிமை எங்களுக்கு வேணும். எங்களுக்கு ஒரு ட்ரிப்பு ஓட்டு போடுறதுக்கு இந்த கலெக்டர் எங்களுக்கு அனுமதி கொடுக்கட்டும். ஏன் எங்களுக்கு கொடுக்க மாட்டேக்காரு? இல்ல அப்படின்னா நாங்க எல்லாருக்கும் அவர் ஏதாவது பண்ணி எங்களுக்கு செத்ததுக்கு சமமா ஆக்கட்டும்யா, கையெழுத்து போட்டு கொடுக்கட்டும். மாஞ்சோள மக்கள் இவ்வளவு வரை மறிச்சிட்டாங்கன்னு அவர் கொடுக்கட்டும். ஓட்டு எங்களுக்கு வேண்டாயா?